வீரவசனம் மட்டும் பேசுறாங்களா, வாய்ச்சவடால் விடுறாங்களா, சினிமா டயலாக் பேசுறாங்களா, இது ஒரு கட்சி. களத்துல வேலை செய்யறாங்களா, பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறாங்களா, மக்களோடு மக்களா நிக்கிறாங்களா, இது ஒரு கட்சி. அப்ப தண்ணி விஜய் அவர் யாரு காட்டணும்? காங்கிரசுக்கும் திமுகவும் காட்டணும். ஒரு ரவுடி அடிச்சா தான் இன்னொரு ரவுடிய மக்கள் ரவுடின்னு ஏத்துக்குவாங்க. படத்து டைலாக் சொல்றேன். நான் டான் சும்மா இல்ல 10 டான் அடிச்சேன். சகோதரர் விஜய் அவர்கள் தான் ரெட் ஜெயின் மூவிய தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இதான்ப்பா ரெட் ஜெயின் மூவி, முதல் படமே நான் தான். டிவிக்கல சில பேர் பேசுறாங்க, அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அப்படி. ஆனா அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும், தப்பா போயிருந்தேன். இந்த தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை, இதை லாட்டரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்காரு. நேற்று நான் பார்த்தேன், நம்முடைய உள்துறை அமைச்சருடைய இல்லத்திற்கு வெளியே நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் 2 பேர் நின்று இருந்தீங்கன்னா, நான் அதனால எதையும் மறைக்க விரும்பல. நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நான் சந்திச்சிட்டேன். அதே போல நம்முடைய தேசிய தலைவர் ஐயா நட்டா அவர்களையும் சந்திச்சிருக்கேன். அதே போல நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர் ஐயா சந்தோஷ் அவர்களையும் சந்திச்சிருக்கேன். 3 பேர் என்ன அதிகாரப்பூர்வமா நம்ம சந்திக்கணுமோ சந்திச்சிருக்கோம். குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி வளர்ச்சி, எப்படி நாம வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாமே. 2026 தேர்தலை பொறுத்தவரை ஒரு விஷயத்துல நாம் எல்லோரும் தெளிவாக இருக்கின்றோம். இது தமிழகத்திற்கு மிக முக்கியமான தேர்தல் என்பதில் ரொம்ப தெளிவா இருக்கும். ஏன்னா நாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி, நாங்க இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்ம குற்றம் சுமத்துறோம். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எங்களுடைய பார்வையில மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறோம். அதனால் எங்களை பொறுத்தவரை, குறிப்பாக என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த விஷயத்துல 2026 தமிழக மக்களுடைய நலனுக்கான தேர்தல் என்று நான் பார்க்கின்றேன். அதைத்தான் கட்சி பார்க்கிறோம், தலைவர்கள் எல்லாரும் பார்க்கிறோம். அதுல அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க, அப்படி பார்க்கும் பொழுது கூட்டணி எல்லாம் எப்படின்னு. கூட்டணிக்கான நேரம், காலம், அவகாசம் அதற்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குண்ணா. இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 மாசம் 10 மாசம் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் கிரவுண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கட்சி நலன் முக்கியம், பாரதிய ஜனதா கட்சி எப்படி போகணும்னு முக்கியம். அதைவிட முக்கியம் தமிழக மக்களுடைய நலன். கட்சி வளர்ச்சி முக்கியமா, தமிழக மக்களுடைய நலன் முக்கியம்னு கேட்டீங்கன்னா, தமிழக மக்களுடைய நலன் இன்னைக்கு முக்கியமா இருக்கு. அதனால இது எல்லாம் பேசியிருக்காங்க, நம்முடைய மூத்த தலைவர்கள் ஆலோசிக்கிறாங்க. அதனால கூட்டணி சம்பந்தமாக தகுந்த நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் பேசுவாங்க. மாநில தலைவராக என்னுடைய கருத்து என்ன சொல்லணும் தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபீட்பேக் என்ன தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்கின்ற தொண்டர்களுடைய கருத்தையும் நம்முடைய தலைவர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். மாநில மக்களுடைய நலனுக்காக இருக்கிற அப்படின்னு சொல்றீங்க. அதே சமயத்தில் அதிமுகவினுடன் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அப்படின்றது நேற்றுக்கு முந்தினத்திலிருந்தே தகவல் தெரிகிறது. இதை அண்ணாமலை அவர்கள் எப்படி பார்க்கிறார்? நீங்க பாஜக கூட்டணியில அதிமுக வருவதை நீங்க வரவேற்கிறீர்களா? கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, சாரி உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, காரணம் சாரி. கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, நேரம் காலம் ரொம்ப தூரம் இருக்கு. 2026 ஏப்ரல் மேல வரக்கூடிய தேர்தல். இன்னைக்கு நாம மார்ச் முடியும் தருவாயில் இருக்கும். கிட்டத்தட்ட 1 ஆண்டு முழுமையா நமக்கு இருக்கு. 10 மாத காலம் தேர்தல் சுட்டுக்கு இருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரை ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இங்க வந்து கருத்துக்களை சொல்லலாம், தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம், மாநிலத்தில் அரசியல் களம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாருங்க, மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுடைய நலனை பிரதானப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தை நானும் ஏற்கிறேன். தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாரும் சொல்ற கருத்து 2026 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை ஏற்றுக்கிறோம். எங்களுடைய எதிரி யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அவங்களுடைய கூட்டணி இன்னைக்கு ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவா இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் சில நாட்கள்ல உங்களுக்கு நம்முடைய மாநில தலைவருடைய தேர்தல், தேசிய தலைவருடைய தேர்தல் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நாம் இருக்கோம், அந்த அமைப்பு பருவத்தில் நாம் இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாவட்ட தலைவருடைய தேர்தல் நாம் முடிச்சிட்டோம். அந்த நேரத்தில் என்னுடைய கருத்துக்கள் நான் தெரிவிக்கிறேங்கன்னா, இன்னைக்கு நான் பேச விரும்பலைங்க. மாநில தலைவர் இதுல வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை வந்து அதிமுக பாஜக கூட்டணி வருவதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்ல ஏற்றுக்கொள்கிறீங்களா? அண்ணா, கூட்டணியை பற்றி அது எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் நாங்க பேசுறோம். இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் எப்படி இருக்கு, மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படிங்கறத ஒரு கட்சி பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் எங்களுக்கு இருக்கு. கூட்டணியை பற்றி நிச்சயமாக பேச வேண்டிய நேரத்தில் பேசுறோம். மிக குறிப்பாக அண்ணாமலைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இந்த கட்சியினுடைய தொண்டன் மாநில தலைவராக இருந்தாலும்
எனக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் இல்லை. கட்சி முதன்மையானது, கட்சி முக்கியமானது. கட்சிக்காகத்தான் நாங்கள் எல்லாருமே இங்க இருக்கோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கட்சியில மட்டும்தான் ஜனநாயக முறையில் நடக்கும். ஒரு தலைவராக இருந்தாலும் தொண்டராக இருந்தாலும் கூப்பிட்டு கருத்து கேட்கறது, நம்முடைய கருத்துக்களை கேட்கறது, நாங்களே எங்களுடைய ஆலோசனைகளை சொல்றது, அதை எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் உள்வாங்கி இருக்கின்றார்கள். மிக விரைவில் மாநில தலைவருடைய தேர்தல் அதெல்லாம் நடக்க இருக்கும் பொழுது நான் பேசுறேங்க. நான் தமிழக மீனவர்கள் வந்துட்டு ரொம்ப ஆண்டு காலமா வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க இலங்கை மீனவர்களால. இது கூட ஒரு முறை கூட வந்து நம்ம இந்திய கடற்படை வந்துட்டு அதற்கான ஸ்டெப் எடுத்திருக்கா அவங்களை காப்பாற்றுறதுக்கோ இருக்கோ, இல்ல இலங்கை கடற்படை தான் அவங்களை வந்து நம்ம தமிழக மீனவர்களை வந்து அடிச்சு இது பண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஆனா இலங்கை மீனவர்களுடைய படகுகள் இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை மீனவர்களுடைய படகுகளும் நம்முடைய கோஸ்ட் கார்டு கைப்பற்றி நம்முடைய பார்டர் பக்கத்துல யாராச்சும் வர்றாங்க தாண்டாங்கன்னா பிடிச்சு நாமளும் வச்சிருக்கோம். இன்னைக்கு 7 படகுகளுக்கு மேல நம்ம பக்கத்துல இருக்கு. அதே நேரத்தில் இல்ல அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணா, இஷ்யூ தெரிஞ்சுட்டு பேசுங்க. இதுல இஷ்யூ வந்து மெயின் இஷ்யூ என்னன்னா இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டும் பொழுது பிடிக்கிறாங்க. நம்முடைய ஆர்கியூமெண்ட் என்னன்னா தமிழக மீனவர்கள் வேண்டுமென்ற இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டல அப்படிங்கறத நம்ம ஆர்கியூமெண்ட். ஏன்னா 1921 இண்டோ ஸ்ரீலங்கன் அக்கார்டு இருந்துச்சு. அப்ப ஒரு பார்டர் கச்சத்தீவை தாண்டி இன்டர்நேஷனல் பார்டர் இருந்துச்சு. 1974 கச்சத்தீவு கொடுத்த பிறகு பார்டர் மாறிடுச்சு. அப்ப 4000 சதுர கிலோமீட்டரை நம்ம இலங்கைக்கு இழந்திருக்கோம். இன்னைக்கு நம்முடைய மீனவர்கள் பார்டரை தாண்டாங்கன்னா எந்த மீனவனும் வேண்டுமென்றே தாண்டுவது கிடையாது. அந்த மாதிரி பார்டர் அமைஞ்சிருக்குங்க. அங்க மட்டும்தான் உங்களுக்கு மீன் வரத்து இருக்கு. 74 வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்தவங்க காங்கிரஸ் ஆட்சி கச்சத்தீவு கொடுத்த பிறகுதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு அதற்கான தீர்வு, இன்னைக்கு நம்முடைய மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்தை என்ன கொடுக்கலாம், அதற்கு தான் தீர்வை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 2 மீட்டிங் கூட டெல்லியில வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், நம்முடைய மீனவ சொந்தங்கள் அங்க ஃபிஷ் இருக்குன்னு போறாங்க, மீன் இருக்குன்னு போறாங்க. வேற ஏதாச்சும் பெட்டர் ஆல்டர்னேட் பண்ண முடியுமா, வேற ஏதாச்சும் திட்டங்கள் கொண்டு வர முடியுமா, கேஜி பிஷிங்கை உருவாக்கலாமா, கடல் பாசி திட்டங்களை மேம்படுத்தலாமா, இல்ல ஆழ்கடல் படகுகளை இன்னும் அதிகப்படுத்தலாமா, சப்சிடிய, இது போன்ற பல விஷயங்கள் அமைச்சர் முன்னிலையில் இருக்கு. அதனால் நிச்சயமாக இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கொடுப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சார், அமித்ஷாஜியை சந்திக்கும் போது இந்திய கடற்படை வந்து நம்ம தமிழக மீனவர்களை காப்பாற்றுக்கான வாய்ப்பு இருக்கா, அதுக்கான உறுதி தருவதற்கான உறுதி அண்ணா, இந்திய கடற்படையை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம பார்டருக்குள்ளதான் அவங்க காப்பாற்ற முடியும். நம்ம பார்டரை தாண்டினா இந்திய கடற்படை என்ன பண்ண முடியுங்கண்ணே? இன்னைக்கு நம்ம பிரச்சனையே நான் சொல்வது வேண்டுமென்றே எந்த ஒரு மீனவ சொந்தமும் வேண்டுமென்ற இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டது இல்ல. அவங்களுக்கு மீன் பிடிக்கக்கூடிய கடற்பரப்பே ரொம்ப குறைவா இருக்கு. அதுதான் நம்ம ஆர்கியூமெண்ட். அதற்கான தீர்வை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நம்முடைய இந்தியன் கோஸ்ட் கார்டு எப்படி இன்டர்நேஷனல் பார்டரை தாண்ட முடியும்னா, நம்முடைய இன்டர்நேஷனல் பார்டருக்குள்ள ஸ்ரீலங்கன் நேவி வந்தாங்கன்னா நம்ம தட்டி தூக்கிட்டு வந்துருவோம். அப்படிலாம் யாரும் வர்றது கிடையாது. அதனால் இன்னைக்கு மீனவ சொந்தங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷனுக்காக போராடி கொண்டிருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சி. முடிச்சிட்டீங்க வரணும். ஆனா மக்கள் வந்து 2 விஷயத்தை பார்ப்பாங்க. மக்கள் எல்லாமே 2 விஷயத்தை பார்ப்பாங்க. இப்ப நாங்க கால் கடக்க மீனவர்கள் அழைத்து கொண்டு வந்து வாரம் டெல்லியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேற்று ட்ரெயின் விடுறோம். இன்னைக்கு மீனவ பிரச்சனையை தீர்ப்பதற்கான போராட்டத்தில் இருக்கோம். போன வாரம் வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து வெளியே கொண்டு வரக்கான முயற்சியில் இருக்கோம். போராட்டம் பண்றோம், கைதாகிறோம், டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசுறோம், வீதியா போறோம். இது ஒரு அரசியல். கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்துல 3 முறை வெளியே வருவது அது ஒரு அரசியல். இந்த அரசியலை மக்கள் பார்ப்பாங்கல்ல. கட்சி ஆரம்பிச்சு எத்தனை முறை வெளியே வந்தீங்க, எத்தனை முறை ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீங்க, எத்தனை முறை மண்டபத்தில் மீட்டிங் போட்டீங்க. அதனால சகோதரர் விஜயாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பேசுவதற்கு உரிமை இருக்கு. ஆனா களத்துல மக்கள் வந்து யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்றாங்க, ஒரு வாக்காளர் முடிவு பண்றாங்க, ஒரு தமிழ் சொந்தம் முடிவு பண்றாங்க. எப்படி முடிவு பண்றாங்க? உங்களுடைய தொலைக்காட்சியில எல்லா கட்சியும் பாக்குறாங்க. வீரவசனம் மட்டும் பேசுறாங்களா, வாய்ச்சவடால் விடுறாங்களா, சினிமா டயலாக் பேசுறாங்களா, இது ஒரு கட்சி. களத்துல வேலை செய்யறாங்களா, பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறாங்களா, மக்களோடு மக்களா நிக்கிறாங்களா, இது ஒரு கட்சி. அதனால யாரையும் இந்த நேரத்தில் நான் குறை சொல்ல, எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லட்டும். நான் சொல்வது கம்பாரிசன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்க எத்தனை பேர் கைதானோம் கணக்கு போட்டு பாருங்க. தமிழக அரசியல் களத்துல கடந்த 4 ஆண்டுகள்ல அதிகமாக கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் யார்? பாரதிய ஜனதா கட்சி. அதிகமாக முடக்கப்பட்ட கட்சி எது? பாரதிய ஜனதா கட்சி. எத்தனை முறை பாரதிய ஜனதா கட்சி கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தணும்? பாரதிய ஜனதா கட்சி.
பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு அனுமதி கொடுக்கல. கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கோயம்புத்தூர் கொண்டு இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்கல்ல. அதனால வாய்ச்சவடாலா, வெறும் பேச்சா, சினிமா டயலாகா, களத்துல வேலையா மக்கள் பாக்குறாங்க. ஏன்னா அதே டிவியில எல்லா தலைவர்களும் உங்கள்கிட்ட பேசும் பொழுது நாங்கள் எங்களுடைய வேலையை தமிழக மக்கள் முன்னால் வைத்திருக்கின்றோம், உங்களுக்காக பணி செய்யறோம், மக்கள் முடிவு செய்யட்டும் யார் யாருக்கு எதிரி. நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தப்பை சுட்டிக்காட்டுவதிலே, திருத்துவதில், மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்வதில், தீர்வு கொடுவதில், போராடுவதில் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு முதன்மையான கட்சியாக இருக்கு. சார் விஜய் இன்னைக்கு சொல்றாரு, பிரதமர் பத்தி பேசுறாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் என நீங்க ஸ்டார்ட் செய்யும் போதே புரிஞ்சிடுச்சு பிரதமர் சார், தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார், தமிழ்நாடு நிறைய பேருக்கு தண்ணீர் காட்டியுள்ளது அப்படின்னு பிரதமரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் விஜய். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு சகோதரர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குது. தமிழகத்தில் நிறைய கேள்விகள் நீங்க கேட்டீங்க, சென்னையில் நடக்குது. இன்னைக்கு சகோதரர் விஜயாக இருக்கட்டும், அவர் கூட மேடையில பேசுறவங்களா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் என்பது வெறும் மைக் எடுத்து பேசிவிட்டு கை காட்டிட்டு போறது அரசியல் கிடையாதுங்கண்ணா. களத்துல நின்று வேலை பார்ப்பது அரசியல். நான் சகோதரர் விஜய் அவருக்கு ஒரு சின்ன அரசியல் பாடத்தை எடுக்கிறேன். 1973 கடைசியா டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது, இப்ப நம்ம டீலிமிட்டேஷன் 2026 பேசுறோம். 1973 டீலிமிட்டேஷன் நடந்த போது சகோதரர் விஜய் நல்லா அவங்க கேட்டுக்கணும் அண்ணன், ஏன்னா சில அரசியல் புரிதல் அவருக்கு இருக்கணும். அன்னைக்கு இந்தியாவுடைய லோக்சபா சீட் 525 545 உயர்த்தப்படுகிறது. 1973 20 சீட் உயர்த்துறாங்க. 20 சீட்ல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கிடைச்சது? 0. அப்ப 20 சீட்டு உயர்த்தியும் 1973 தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட 73 கிடைக்கல. டீலிமிட்டேஷன்ல சில மாநிலங்களுக்கு 3 சீட் அதிகமாச்சு, சில மாநிலங்களுக்கு 2 சீட் அதிகமாச்சு, சில மாநிலங்களுக்கு 1 சீட் அதிகமாச்சு. அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யார்? காங்கிரஸ். தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கூப்பிட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழகம் சார்பாக 73 கூட்டத்துக்கு போனது யார்? கலைஞர் கருணாநிதி ஐயா. அன்னைக்கு திமுக டீலிமிட்டேஷன் கமிஷன் மீட்டிங் 1973 போய் இந்தியாவினுடைய லோக்சபா சீட் 20 உயர்த்தப்பட்ட பொழுது கலைஞர் ஐயா தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட வாங்கி கொடுக்கல. அப்ப நாயப்படி விஜய் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்னா யாரு மேல வைக்கணும்? இதற்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது ஆட்சியில யார் இருந்தாங்க? அப்ப தண்ணி விஜய் அவர் யாரு காட்டணும்? காங்கிரசுக்கும் திமுகவும் காட்டணும். 2026 நாங்க பண்ற டீலிமிட்டேஷன் ஒருவேளை வரும் பொழுது குறைவா இருந்தா பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்க, அண்ணா என்ன யூபிக்கு 10 கொடுத்தீங்க, தமிழ்நாட்டுக்கு 2 தான் கொடுத்திருக்கீங்க. நான் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறேன். அதனால சகோதரர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது ஒரு அரசியல் புரிதலோடு பேசணும். ஏன் அப்ப விஜய் அவர்கள் பிரதமரை இந்த கூட்டத்தில் கடுமையாக விமர்சிக்கிறார்? அண்ணா இப்ப அண்ணா புரிஞ்சுக்கணும், ஒரு பிரதமரை விமர்சிப்பதற்கு என்ன காரணம்? அண்ணே அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுடி அடிச்சா தான் இன்னொரு ரவுடிய மக்கள் ரவுடின்னு ஏத்துக்குவாங்க. படத்து டைலாக் சொல்றேன். நான் டான் சும்மா இல்ல 10 டான் அடிச்சேன். இன்னைக்கு இவங்க எல்லாமே யாருன்னா அரசியல்ல யாரு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாங்க அவர்களை பத்தி பேசினா ஒரு மைலேஜ் கிடைக்கும். இன்னைக்கு ராகுல் காந்தி அவரை பத்தி விஜய் அவங்க பேச முடியுமா? பேச முடியாது. விஜய் அவங்க அங்க வந்துட்டு யாரை பத்தி பேச முடியும்? விஜய் அவர்கள் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பிரதமர் மேலதான் வைக்க முடியும். ஏன்னா மீடியா வெளிச்சம் அதற்காக பேசுறாரு. ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினா நான் பதில் சொல்றேன். 1973 டீலிமிட்டேஷன் சொன்னேன். தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கலையும் விஜய் சொல்றாரா? பதில் சொல்றேன் எவ்வளவு நிதி கொடுத்தோம்னு. இது என்னுடைய கடமை. அதனால தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருப்பது. அது மட்டும் இல்ல, இன்னொரு நண்பர் கேள்வி கேட்டீங்க அண்ணே, உங்களை பத்தி டிவி கேல இன்னதோ ஒண்ணு சொன்னாங்க அப்படி. ஆனா சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தணும். ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு திறப்பு விழா நடத்தினதே சகோதரர் விஜய் தான். குருவி படத்துல சகோதரர் விஜய் அவர்கள் தான் ரெட் ஜெயின் மூவிய தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இதான்ப்பா ரெட் ஜெயின் மூவி, முதல் படமே நான் தான். சகோதரர் விஜய் அது மட்டும் இல்ல, ரெட் ஜெயின் மூவி பீஸ்டாக இருக்கட்டும், இன்னொரு படமாக இருக்கட்டும், அதனுடைய ப்ரொடக்ஷன் மட்டுமல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ரெட் ஜெயின் தான் பார்த்துச்சு. நான் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றேன். யாராச்சும் ஒருத்தர் எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கிறாங்கன்னா சகோதரர் விஜய் அவர்களும் அவருக்கு கேள்வி கேட்டுக்கணும். ரெட் ஜெயின் படத்தை முதலாக குருவி மூலமாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சது யாரு? இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, ஆதிக்கத்தில் இருக்குன்னா
உதயநிதி ஸ்டாலின் ஆதிக்கத்தில் இருக்கிற ரெட் ஜெயின் மூவிக்கு தேங்காய் உடைச்சு பூஜை போட்டது யாரு? இன்னைக்கு எல்லாம் மேடையில் ஏறி இன்னைக்கு வாய்க்கிலேயே டிவிக்கில சில பேர் பேசுறாங்க. டிவிக்கில சில பேர் பேசுறாங்க, அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அப்படி. நான் அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும், தப்பா போயிருந்தேன். இன்னைக்கு டிவிக்கில ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார், திமுகக்கு வேலை பார்த்தார் லாட்டரி பணத்தை வச்சு. திமுக இருந்து விசிகேக்கு தாவினார் லாட்டரி பணத்தை வச்சு. விசிகேல இருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவி இருக்கார். அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது அவர் ஐடியா. இந்த தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை, இதை லாட்டரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு அவங்க என்னைய பத்தி குறை சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஊழலை உடைத்து பேசுவதில் நம்பர் 1 பாரதிய ஜனதா கட்சி, மக்கள் மன்றத்தில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி, பிரச்சனைகள்ல மாட்டி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி, ஆளுங்கட்சியினுடைய வழக்கு அவதூற பேச்சுக்கள். அதனால எங்களைய பார்த்து யாராவது டிஎம்கேக்கு ஆதரவா நாங்க செயல்படுறோம்னா நீங்க யோசிச்சுங்க அவங்க பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு. உங்க தலைவரையே இவ்வளவு பெரிய விமர்சனம் ஆக்கியிருக்கிற விஜய்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நாவடக்கத்துடன் இபிஎஸ் வந்து அமித்ஷாவை பார்த்ததுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த உங்களுக்கு அதிமுகவுடனான ஒரு மோதல் போக்கு எப்படி போகும்? மோதல் போக்கு இல்லைன்னா நான் எதுக்குன்னே செருப்பெல்லாம் விட்டுட்டு எதுக்குன்னு ரோட்ல உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். என் கட்சியை வளர்த்தணும்னு நான் நிக்கிறேனே. என் தொண்டை செத்து போய் 50 வருஷம் 60 வருஷமா பிஜேபி வளருமா வளராதான்னு என் தொண்டை நின்றுட்டு இருக்கான். ஐ எம் ஆன்சரபிள் டு மை கேடர். என்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே மாநில தலைவராக என்னுடைய கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு தான் நான் உழைக்கிறேன். அதே நேரத்தில் 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன், தமிழக மக்களுடைய நலன் சில நேரத்தில் கட்சியினுடைய நலனை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால என்னை பொறுத்தவரை எந்த பொறுப்பிலும் வேலை செய்வதற்கு நான் தயார், தொண்டனாக வேலை செய்வதற்கும் தயார். என்னால யாருக்கும் எப்பவும் பிரச்சனை வராது. கட்சி தலைமை அதிமுக கூட்டணியில் சேர்வதற்கு ஒத்துக்கொண்டால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா? கட்சி தலைமை அண்ணாமலை ஏத்துக்கிறாரு, அண்ணாமலை ஏத்துக்கல அப்படிங்கிற பிரச்சனையே இங்க இல்லைங்க. என்னுடைய வேலை என்னவோ அது தொண்டனாக கூட நான் செய்வேன். தலைவர் என்கின்ற பதவி இருந்தா தான் செய்யணும் என்கின்ற அவசியம் கிடையாது. அதனால் எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நாங்க எங்களுடைய தலைவர்கள்ட்ட சொல்லியிருக்கோம், தமிழக மக்களுடைய நலன் முக்கியமானது, முதன்மையானது. அதற்காக அண்ணாமலையை பொறுத்தவரை எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். மதுபான ஊழல் வழக்கு தொகுதி மறுசீலனை தமிழ் முடிச்சிட்டு தமிழ் இஸ் ஓவர், இங்கிலீஷ் மைக் கேன் கம் ஹியர் மேடம். தமிழ் முடிச்சா விஜய்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த சன் டிவி அண்ணன் ராமகிருஷ்ணன் இன்னைக்கு நிறைய விஜய் கேட்கிறாரு. அவங்களாக தான் வேணும் உங்களுக்கு. 1000 கோடி ஊழல் பத்தி சொல்லிருங்க சார். அண்ணா இங்க பாருங்க, நீங்க அமித்ஷாஜியை பாத்தீங்களான்னு கேட்டீங்க. நான் உங்களைய பார்க்கல, பார்த்தேன்னு சொல்ல, பார்த்தனே சொன்னேன். அரசியல் பத்தி நீங்க பேசல, அமித்ஷாவை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பேசிருப்பாரு அரசியல் பத்தி. கண்டிப்பா ஒரு கட்சியில தலைவர்கள் தொண்டர்கள் என்ன பேசுறோம் அப்படிங்கறது எங்களுக்குள்ளேங்கண்ணா. கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எந்த நேரத்துல கூட்டணியை பற்றி பேச வேண்டும் பேசுறோம், எந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட பேசணும் பேசுறேன். இப்ப அதற்கான நேரம் இல்லைங்கண்ணா. இது சம்பந்தமா எல்லாம் சொல்லிட்டேன். புதுசா சொல்லணும்னா அலாவுதீன் அற்புத விளக்கு தினத்தந்தி பேப்பரை வாங்கிட்டு வேதாளம் முருங்குமரன் தான் சொல்லணும். நன்றிங்கண்ணா. தேங்க்யூ அண்ணா.